வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமः. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே பவனானாம் ஹிருதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நமः. ஓம் பத்ரம் கர்ணேபிः வாமதேவாः பத்ரம் பக்ஷேமாஹிபிः ஜகத்ராः ஸ்திரைர்யங்கஸ்தஸ்துவாகம் தனூபிः दशेम देवहितं यदायुः. स्वस्ति न इन्द्रो वृद्धसर्वाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षर्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु. ददातु. ओम शांति शांति शांति. இன்னைக்கு சரப உபநிஷத்தினுடைய 21வது மந்திரத்தை பார்க்கலாம். இது வரைக்கும் சகுன உபாசனையில் வரக்கூடிய மக்கள் அன்றாடம் பூஜிக்கக்கூடிய பிரம்மாவுக்கு கோயில் கிடையாது. இந்த உலகத்தினுடைய கிரியேட்டர் எல்லாமே பிரம்மா தான். இப்போ நீங்கள் இங்கே இருக்காங்களே கிரியேட்டர்னால் யாரெல்லாம் இருக்காங்க, சயின்டிஸ்டாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து பிரம்ம நிலை படைக்கிறாங்க இல்லையா, சிருஷ்டி பண்ணுறாங்க. சயின்டிஸ்ட்டு, ஆமாம், சயின்டிஸ்ட்டு, டைரக்டர்ஸ், இது மாதிரி எந்த துறையை எடுத்தாலும் நம்பர் 1 ஸ்தானத்தில் இருக்காங்கல்ல, அவங்க பிரம்மான்னு அர்த்தம். கிரியேட்டர், அவங்களுக்கு தனி கோயில் இல்லை, இருந்தாலும் அவங்க தான் கிரியேட்டர். அறிவனுடைய ஸ்வரூபமாக இருக்காங்க. அடுத்தது அதுக்கு பிளானாக இருக்கக்கூடியது சூக்ஷ்ம உடம்பான மகாவிஷ்ணு, ஹிரண்ய கர்ப்பங்கிற வேத பாஷையில் ஹிரண்ய கர்ப்பந்தான். நம்ம பல இதெல்லாம் படிக்கும்போது இது மகாவிஷ்ணு, இடையில அவர் தான் வரார், தத்துவங்கள் எல்லாம் அவருக்கு பொருந்துது. அப்போ ஹிரண்ய கர்ப்ப மகாவிஷ்ணு. அப்புறம் அதுக்கு மேலே ஈசன். அதுக்கு மேலே பிரம்மங்கிறது பியூரான ஒரு கோல்டு. அதோட காப்பர் சேர்க்கறது மாயா. பியூர் கோல்டும் காப்பரும் சேர்த்தா ஜுவல்ஸ் வர மாதிரி அந்த ஒரு பொருள் தான். இப்போ வந்து இந்த உபநிஷத்தில் ஒரே ஒரு கேள்வி தான் பிப்பலாத் மகரிஷி கேட்குறாரு. அது அவருடைய குழப்பம் இல்லை, மக்களுடைய குழப்பம் இருக்குது. இப்போ நீங்கள் யாரை தியானம் பண்ணணும் தான் கேள்வி. என்ன கேள்வி கேட்குறாரு, யாரை தியானம் பண்ணணும் அப்படின்னு தான் கேள்வி. என்ன காரணம் அப்படி கேட்குறாருன்னா, குழப்பம் இருக்குது எல்லாருக்கும் மத்தியில். யார் பெரியவங்க யார் சிறியவங்கிறதெல்லாம் இருக்குது. ஆனால் இது வந்து யார் பெரியவங்க யார் சிறியவங்கிறத விட அந்த பரம்பொருள் தான் எப்படி உள்ளே இருக்கும்போது அப்பாவாக இருக்கார், பெட்ரூமை விட்டு ஹாலுக்கு வரும்போது அவர் குடும்ப தலைவனாக இருக்கார், அப்படி ஒன்று ஒன்றா கீழே இறங்கி வாசலுக்கு போகும்போது ஒரு குடிமகனாக இருக்கார்ல, ஒருத்தர் தான். அந்த பிரம்மந்தான் ஈசனாக இருக்குது, அந்த பிரம்மந்தான் ஹிரண்ய கர்ப்பனாக இருக்குது, அந்த பிரம்மந்தான் பிரம்மாவாக இருக்குது, அந்த பிரம்மந்தான் மக்களாக இருக்குது, அந்த பிரம்மந்தான் ஜீவராசிகளாக இருக்குது. அதனால் ஞானம் உள்ளவங்க, வேதாந்தம் தெரிஞ்சவங்க, மெய்ப்பொருள் அறிஞ்சவங்க பேதம் பார்க்க மாட்டாங்க. அதனால தான் இந்த உபநிஷத்தை எனக்கு 2 பேருமே முக்கியம். நான் சொல்லியிருக்கேன், 2 பேருமே 2 கண்ணு. அதில் ஒன்றும் எல்லாருக்குமே எனக்குன்னு இல்லை, நான் அதை சொல்கிறேன், பல பேர் சொல்லாமல் இருக்கலாம், சொல்லலாம். அடியன் ஓப்பனாக க்ளீனாக எல்லாத்தையும் பேசுகிறதுனால எங்கேயுமே சந்தேகம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். வாயில் ஒன்று சொல்கிறது உள்ளே ஒன்று நினச்சிக்கிறது அது மாதிரி பாலிசி நம்மள்கிட்ட கிடையாது. நம்மளுடைய பேச்சு மனசா வாச்சா கர்மனா சொல்கிறாங்களே, அப்படி தான் நான் கடவுள்கிட்ட கேட்பேன். இந்த உபநிஷத்தெல்லாம் பேசுகிறேன்னா கூட பேசும்போது சுவாமிகிட்ட என்ன சங்கல்பம்னா, அடியானுடைய பேச்சில் சத்தியம் இருக்கணும், ரிதம் இருக்கணும், ஒரு அனுபூதி இருக்கணும். ஏன்னா நான் பேசுகிறது சத்திய ரிதமாக இருந்தாலும் அது உங்களை தொடணும், தொட்டால் தான் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுவீங்க. நான் பேசுகிறது உங்களை தொடலை, ஜஸ்ட்டு காதில் கேட்குது, தெரிஞ்ச விஷயந்தானே அப்படின்னு இருக்கு. இது தெரிஞ்ச விஷயந்தான், ஆனால் ரொம்ப இவ்வளோ ஆழமான விஷயம்னு இப்போ தான் தெரியுதே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதுதான் அனுபூதி.
அவனின்றி ஓர் அணுவும் அசையாதுன்னா அவர் சொல்லாமல் நான் பேச முடியாது. அவர் அசைக்காமல் என்னுடைய உதடு அசையாது, நாக்கு பிறழாது, மூளை வேலை செய்யாது, மனம் நிற்காது. புரியுதா சொல்கிறது? அப்போ நமக்கு 2 பேரும் முக்கியங்கிற ஒரு பண்பாடு இருந்ததுனால தான் சுவாமி இந்த உபநிஷத்தை நம்மள்கிட்ட பேச வச்சுருக்காரு. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நான் சரபரை வந்து மந்திரங்களை டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லியிருந்தேன் ஒரு வாட்டி. சரப மந்திரங்களை ஒருத்தர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லியிருந்தார். அது யாருமே பண்ண மாட்டேன்னு கடைசியில் எங்கிட்ட வந்துச்சு. சரப உபநிஷத்தில் சரபேஸ்வரருடைய மந்திரங்கள், சரபேஸ்வரருடைய மந்திரங்களை டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள், தமிழ் பண்ணுங்கன்னு வந்துச்சு. யாரும் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா மந்திரங்கள் இது மாதிரி இருக்கும். இப்போ நேற்று நான் பேசும்போதே எனக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சு, ஒரு பயம் இருந்துச்சு. இருக்கிறத சொல்லி தான் ஆகணும். அந்த வேலை அவர் தானே கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம இதை தேடி கண்டுபிடிச்சி சரப உபநிஷத்தை பேசணுங்கிறது நம்மளுடைய குறிக்கோள் அல்ல. நம்ம வருஷலாக 108 அது ஒன்று இருக்குது. ரிஷிகள் உண்மை மெய்ப்பொருள், மெய்ப்பொருள் சத்தியம்ங்கும் போது அங்கே தண்டனை கிடையாது. சத்தியத்தை பேசுகிறவனுக்கு எல்லாரும் தலைவணும், ஈசனே தலைவணும். சத்தியத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு. சத்தியம்தான் சத்து, சத்தினுடைய தன்மை தான் சத்தியம். அதனால் நேற்று பேசணும். அதெல்லாம் கண்ணு திறக்கிற விஷயம், குழப்பம் இருக்கக்கூடாது. ஏன்னா அது யாரும் வெளியில் பேசவே மாட்டாங்க, பேச முடியாது, பேச மாட்டாங்க. புரியுதா? இப்போ வந்து உங்கள் எஜமானன், உங்களுக்கு சம்பளம் கொடுக்குற எஜமானன் முட்டாளாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. அதாவது கலெக்டர் இறந்து போனார், கலெக்டர் விட்டு நாய் இறந்து போச்சு, 100 பேர் வந்தானோ. கலெக்டராக போயிட்டாராம், ஒரு கழுதையும் வரல, ஒரு நாயும் வரலையாம். எதுக்கு கலெக்டர்னா கலெக்டர் ஏதாவது சகாயம் பண்ணுவார் அப்படிங்கிறதுக்காக. அதுபோல் பொய்யை உண்மையாக பேசுகிறது இல்லை. இங்கே உண்மையாக மறைச்சிட்ருக்காங்க, அதை இது ஓப்பன் பண்ணுது உபநிஷத். அதுதான் சிறப்பு. அதனால் எங்கேயும் குற்றம் இல்லை. அச்சா, இது ஒரு ஒரு என்னது சுய சிந்தனை, தன் விளக்கம்னு சொல்லுவாங்கள்ல. நான் எந்த வியூவில் இதை பார்க்குறேன் அப்படின்னா, இந்த பிரம்மம் ஒரு இடத்துல ஈசனாக இருக்குது, இன்னொரு சட்டையை போடும்போது அதுக்கு விஷ்ணுவாக இருக்குது, இன்னொரு சட்டையை போடும்போது அது வந்து பிரம்மாவாக இருக்குது, இன்னொரு சட்டையை போடும்போது அது ஜீவராசிகளாக இருக்குது. அதுதான் சட்டை தான் இங்கே மாற்றமே தவிர டியூட்டி கடமை செஞ்சு தான் ஆகணும். கடமையை செய்கிறதுல தப்பே கிடையாது. இப்போ தூக்கு தண்டனை பெற்ற கைதியை தூக்கில் போடுறவன் என்ன நினச்சி போடுவான்? அவன் கடமையை நினச்சி அரை மணி நேரம் அவனை தொங்க விடணும், 1 மணி நேரம் அவனை தொங்க விடணுங்கிறது தான் அவனுடைய பாலிசி. இல்லை எனக்கு நான் வந்து இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. சொன்னால் அவன் கடமையை தவறினானா அங்கே அவனுக்கு வந்து குற்றமாயிடும். இப்போ அர்ஜுனனை எதுக்கு போரில் நின்றுட்டு நான் யுத்தம் பண்ண மாட்டேன், எய்தாப்பில் நிற்கிறவன்லாம் எங்கள் குரு நிற்கிறாரு, சொந்தக்காரெல்லாம் நிற்கிறான், அவனெல்லாம் நான் கொலை பண்ண மாட்டேன்னு. அவங்களெல்லாம் நான் ஏற்கனவே சாகடிச்சிட்டேன், நீ ஒன்றும் புதுசாக சாகடிக்கிறதுக்கு இல்லை, உனக்கு கொடுத்துருக்க வேலையை செய்கிறோம், கொடுத்துருக்க ரோல் ஒழுங்காக செய். அதுதான் ரோல் ஒழுங்காக செய்யுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். யார் எந்த ரோலில் இருக்கீங்களோ அதான் கடமை தவறக்கூடாதுன்னு சொல்லு. அப்பான்னு ஒரு ஸ்தானம் இருந்தால் அப்பா கடமைகளை செய்யணும் குழந்தைங்களுக்கு. மனைவின்னா மனைவியினுடைய ஸ்தானத்தை செய்யணும், கணவன்னா கணவன் ஸ்தானத்தை செய்யணும். அந்த கடமையை செய்யணும், கடமை தவறவே கூடாது. நம்ம ரொம்ப கற்றுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா அது ஒரு யோகம். இது நீ கரெக்டாக செஞ்சு வந்தீங்கன்னா அதுவே உனக்கு சித்தி கொடுக்கும். புரியுதா விஷயம்? அப்படி இந்த உபநிஷத்தில் இது வரைக்கும் இந்த ஈசனுடைய பெருமைகளை சொல்லி வந்தது. இப்போ விசாரத்துக்கு போகுது. சகுன உபாசனமாக இருந்தாலும் சில விஷயங்களை, ஒரே கேள்வி தானே, கேள்விக்கு பதில் என்ன, அந்த பதிலை கரெக்டாக சொல்லிவிடுது. கேள்வி என்ன, யாரை தியானம் பண்ணணும், கேள்வி இவரை தான் பண்ணணுங்கிறத சொல்லுது. அதுக்கு காரணம்லாம் சொல்லிடுச்சு. அனோரணியான் மகத்தோ மகியான், ஏற்கனவே வந்திருக்கு உபநிஷத்தில். இதை அதை கோட் பண்ணுது. அனோரணியான், உலகத்தில் எது சிறியதோ அதை விட சிறியது ஆத்மா, இறைவன். மகத்தோ மகியான், எது உலகத்தில் பெரியதோ அதோட அதனால தான் நீ பார்க்க முடியாது. பெருசாக இருந்தாலும் நீ பார்க்க முடியாது, சின்னதாக இருந்தாலும் பார்க்க முடியாது. ஆத்மாசிய ஜந்தோர் நிகித்தம் குகாயாம், ஒவ்வொரு ஜந்துக்களுடைய ஹிருதயத்தில் நிகித்தம் குகாயாம், குகையில் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய ஆத்மா. அனோரணியான் மகத்தோமகியான். இந்த ஆத்மாவுக்குள்ளே சத்தும் சித்தும் இருக்குது. ஆத்மானாலும் பரமாத்மானாலும்
சத்தம் சித்தம் இருக்குது. உள்ளே வந்தால் ஜீவாத்மா, வெளியில் போனால் பரமாத்மா. இதுதான் பண்பாடு. இதுதான் சிஸ்டம். இப்போ அந்த கடவுளை அவ்வளோ நுட்பமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை யார் பார்க்க முடியும்னா, அவன் பேர் கிரத்துன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தோம்ல. கிரத்துன்னு அதுக்கு என்ன அர்த்தம் போட்டிருந்தோம் பாருங்கள், டக்குன்னு எடுங்க, வேகமாக சொல்லணும். கிரத்தும் வந்த வேலையை செய்தவன். இத்தனை பேர் இருக்கீங்க, ஒருத்தவங்களுக்கும் எடுக்க தெரியல. சரி விடுங்க, நான் அப்புறம் பாருங்கள். தம்ம கிருத்தம் பஷ்யதி, அப்படி நுட்பமான அந்த பரம்பரையில் யார் பார்க்குறாங்கன்னு சொன்னால் விட்டுருங்க. பகுத்தறியக்கூடிய விவேகின்னு அர்த்தம். வந்த வேலையை செய்கிறவன். ஏன் விவேகி? அவனுக்கு இது செய்யணும், இது செய்யக்கூடாதுன்னு தெரியுது. எதை ஃபஸ்ட்டு செய்யணும், எது செகண்ட் செய்யணும் நல்லா புரிஞ்சுங்க. லைஃப்பில் இந்த 3 விஷயந்தான் வாழ்க்கை. சத்தியம், ரிதம், அனுபூதி. நீங்கள் எடுத்துருக்கிறது உங்களுக்கு நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா சத்தியமாக இருக்கணும். அதை ஒரு ரிதத்தில் ஒழுங்குமுறையில் செய்யணும். முறையாக செஞ்சுட்டு வந்தோமா, 5 வருஷமாக இந்த கிளாஸ் ஒரு ரிதமாக நடந்துகிட்ருக்கா. ஒரு நாளைக்கு 7:30, ஒரு நாளைக்கு 8:30, ஒரு நாளைக்கு கிடையாது. அப்படிலாம் கிடையாது, ஒரே மாதிரி தானே போயின்ட்டுருக்கு. அது தபஸ் பண்ணும்போது அப்படி தான் இருக்கும். போர் அடிக்கும், ஒரு மாதிரி இருக்கும். நம்மளுக்கு எத்தனையோ நம்ம உடம்பு மாறும், மனசு மாறும், சூழல் மாறும், எத்தனையோ எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஏக்கரசமாக இருக்கணும். தபஸ் பண்ணும்போது அதெல்லாம் எரிக்கும். அது பிரம்மச்சரியத்துக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது. ஒன்றில் நிற்கிறதானே அறிவு, ஒன்றில் நிற்கிறதான் தபம். ஒன்றில் நிற்கணும், உங்களுக்குள்ளே நிற்கணும். அப்படி நிற்கும்போது நீங்கள் ஜெயிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் பயணிக்கும் போது உங்களுக்கு ஒரு காலகட்டம் வரைக்கும், ஒரு 70% வர வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கும், பிளைண்டாக இருக்கும். ஆனால் ஞானத்தில் குரு எடுத்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. நல்ல பக்குவப்பட்ட ஆத்மா இருந்தால் உற்சாகத்தை கொடுக்கும் குருவுடைய வார்த்தை. இப்போ நீங்கள் ஏகாந்தமாக உட்காரணும், சத்வகுணத்துக்கு ஏகாந்தமாக உட்காரணும். உடல் சுத்த தேகத்துக்கு பிராணாயாமம் பண்ணணும். பரம்பொருளோட அத்வைத நிலையை தொடரணும்னா ஓங்காரம் ஜபிக்கணும். சிவசக்தி தரிசனமாகணும். சர்வேஸ்வர நிலையை தொடரணும். அகண்டானுபூதி ஏற்படணும்னு சொன்னால் சாம்பவி முத்ராவில் உக்காரணும். சதா விசாரம் பண்ணுறதுக்கு குருவோட இருக்க முடியாது. ஆனால் அவர் பேசிய வார்த்தைகள் இந்த டெக்னாலஜி இன்றைக்கி சௌகரியம் பண்ணியிருக்கு, நிறைய சௌகரியம் பண்ணியிருக்கு. அதை பயன்படுத்தி அந்த ஆடியோவை கேட்கணும். இதெல்லாம் இந்த 1 மணி நேரத்தில் செய்யலாம், 2 மணி நேரத்தில் செய்யலாம். இப்படி ஒவ்வொரு வருஷமாக 8 மணி நேரம் வரைக்கும் வரணும்னு சொன்னேன்னா இது என்னது? இதுதான் சத்தியம் ரிதம். ஆரம்பத்தில் செய்யும்போது 1 மணி நேரத்தில் இத்தனை வேலை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு 1 மணி நேரமே பத்தாது. முதல்ல என்ன சொல்லுவீங்க, 1 மணி நேரம் போகவே மாட்டுது, 10 நிமிஷம் தான் தியானம் பண்ண முடியுது. தியானம் 10 நிமிஷம் தான் பண்ண முடியும். இந்த விசாரம் இருக்குல்ல, இந்த அறிவு இருக்குல்ல, குருவுடைய வாக்கு இருக்குல்ல, அதுதான் தொடர்ந்து உங்களை மேல் நோக்கி அழைச்சிக்கிட்டே போகும். நான் இருக்கேன். இப்போ சுவாமி சொல்கிறார்ல, யாம் இருக்க பயமேன்னு சொல்கிறான்ல. எவன் ஒருத்தன் பக்தனாக இருந்து எங்கேயாவது ஒரு குழப்பத்தில் மனக்குழப்பத்தில் இருக்கிறான்னா சுவாமி ஆசீர்வாதம் அங்கே ஏதாவது ஒரு வண்டியில் வேல் போகும், இல்லை யாம் இருக்க பயமேங்கிற வார்த்தையே வரும். நல்ல முடிவு எடுக்க முடியாத ஒரு தருணத்தில் இருப்பான். அப்போ இந்த வார்த்தை அவனை தொடும். அவன் நல்ல பக்தனாக இருந்தால் கண்டிப்பாக தொடும். கண்டிப்பாக அவர் காட்சி கொடுத்துட்டு தான் இருக்கார். அப்புறம் என்ன ஆகும், நிம்மதியாகிடும். சரி, இனிமேல் எந்த முடிவு எடுத்தாலும் ஈசன் எடுக்கிறான்னு, பரம்பொருள் எடுக்கிறாருன்னு நம்ம போயிட்டே இருப்போம். அப்போ என்ன, அது அவர் குருங்கிறத நம்ம ஏற்றுக்கிறோம், அவர் பரம்பொருளுங்கிறத நம்ம ஏற்றுக்கிறோம், அவர் வாக்கு நம்மளை தொடுது. அதனால நம்ம அந்த பயணத்தில் உற்சாகமாகவும் உத்வேகமாகவும் போகிறோம். இல்லைன்னா அழுதுகிட்டே சலிப்பு, புளிப்பு, அலுப்பு இதெல்லாம் என்ன பண்ணும், ஊற்றிக்கும். 9 ஆண்டுகள் விடிகாத்தில் 2:30 மணிக்கு எழுந்துக்க முடியுமா? யாருக்காக எழுந்துக்கிறோம்? ஏதாவது உள்நோக்கம் இருக்கா? உள்நோக்கம் என்ன தெரியுமில்ல, டைரக்டர் சொன்ன மாதிரி முருகப்பெருமான் மேலே காதல் சொல்லியிருக்காரு. அவர் பாணியில் அவர் ஸ்டைலில் சொல்லிட்டார். அந்த பிரியம் இருந்த வரும். அது மாதிரி இந்த ஈஸ்வர கிருப்பா இருந்துச்சுன்னா குரு கிருப்பா வந்துடும். குரு கிருப்பா வந்துச்சுன்னா சாஸ்திர கிருப்பா உங்களுக்கு பிடிக்கும். இப்போ வேதம் எப்படி எங்களுக்கு பிடிச்சது? உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? வேதம் கேட்டவன் ஒரே ஒரு முறை வேதம் கேட்டவன் வேதம் பிடிக்கலன்னு சொல்லுவானா? வேதம் படிக்காமலே தெரிஞ்சிக்காமலே அப்படியே பிளாக் பண்ணி வச்சுருக்காங்களா இல்லையா?
மறைச்சி வச்சுருக்காங்க, இவனும் அப்படியே பிளைண்டாக இருக்கானே. அப்பா அம்மாவுக்கு தெரியாது, அப்பா அம்மாவுக்கு தெரியாது, தவறு இல்லை. எங்கேயோ ஒருத்தவங்க சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, யாரோ ஒருத்தவங்க குருங்கிற வார்த்தையை அவன் வாழ்க்கையில் கேட்டதே இல்லையா? கேட்டதே இல்லையா? ஏன் அப்போ அவர்கிட்ட போக மாட்டுற? உன்னுடைய அகங்காரம் தடுக்குது, இல்லை ஏதோ ஒரு கண்ணாடி ஒன்று உன் கண்ணை மறைக்குது. அதனால் என்ன ஆகும்? ஜென்மா வேஸ்ட்டாக போகும். என்ன சாஸ்திரத்துக்கு ஏதாவது நஷ்டமா? குருவுக்கு ஏதாவது நஷ்டமா? கிடையாது. ஸோ இப்போ அப்படிப்பட்ட நுட்பமான அந்த அணுவை, அந்த பரம்பொருளை கிரத்தும் இந்த அரிய புண்ணிய ஆத்மா, அரிய மனிதன், ஒரு நல்ல சோல், என்ன சோல்னு சொல்லுவாங்க, ஒரு நல்ல சோல், குட் சோல், ஒரு பியூரிஃபைடு, புனிதான பியூரிஃபைடு சோல், சுத்தமான ஆத்மாலே சுத்தமானது தான். சரி, நம்மளாம் இது அடைமொழியெலாம் அதுக்கு கிடையாது, இருந்தாலும் சொல்லலாம். பியூரிஃபைடு பியூர் கான்சியஸ்ன்னு சொல்கிறேன்ல, அது மாதிரி சொல்லலாம். அந்த மனிதர்கள் பஷ்யத்தி, இந்த நுணுக்கமான நுட்பமான இந்த பரம்பொருளை பார்க்கிறான். சொல்லி செய்கிறாரா இல்லையா? ட்ரிப்புக்கு ஒவ்வொரு மாதமும் உங்கள் வாயால் வர வரைக்கும் நானும் கம்முன்னு இருக்கேன், அவரும் கம்முன்னு இருக்கார். அப்புறம் நீங்கள் சொல்லி நான் ஒரு 2 நாள் யோசனை பண்ணி ஒரு நாள் சங்கல்பம் பண்ணால் அடுத்த 3 நாள்லேயே நடக்கும். யாரோ ஒருத்தர் இன்றைக்கி சதீஷ் ஃப்ரெண்டு தான், அவர் சதீஷ் அறிமுகப்படுத்தினவர், பேரே சுவாமிநாதன். எவனும் போனார்னா அவரே போட்டார் டிக்கெட்டை, 3 டிக்கெட். நான் 1 தான் கேட்டேன், 1 தான் வருவார்னு கேட்டேன், 3 டிக்கெட் அவரே புக் பண்ணுறேன், முடிஞ்சு போச்சு. புரியுதா? அப்புறம் இந்த போன பொருள், இது காணா போன மிஸ்டு திங்கு, அங்கே இருக்கு, போய் நோண்டி பாருன்னு சொல்கிறாரா? தோண்டி பாருன்னு முந்தினா 3 நாள். அப்படியா? இவனுக்கு தான் கிடைக்கணும்னு இருந்திருக்கு. அதுலேயும் ஒரு கணக்கு இருக்குது, அதுலேயும் ஒரு கணக்கு இருக்குங்க. எல்லாம் செய்கிறாரா இல்லையா? சுவாமி செய்கிறாரு, நம்பிக்கையோடு வரணும், சோதிப்பார், கைவிட மாட்டார், ஒரு நாளும் கைவிட. அப்படி கைவிட்டாருன்னா இந்த உலகம் நிற்காது. பக்தர்கள் யாரும் இருக்க மாட்டான், எல்லாம் செத்து போயிடும். இறைவன் இல்லாமல், பகவான் இல்லாமல் பக்தனால் வாழ முடியாது. இதுதான் சத்தியமான விஷயம். அந்த ஒரு அந்யோன்யம் இருக்கணும், அப்போ தான் பக்தன். பூஜை பண்ணால் சுவாமி வரணும், வேத விசாரம் பண்ணால் உங்களுக்கு முக்தி கிடைக்கணும். அதுதான் நோக்கம். அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படிப்பட்டவன் தான் கிருத்தம்னு பேர். பார்த்தீங்களா? கிருத்தம்ங்கிறான். தஸ் பஷ்யதி, கிருத்தம் பஷ்யதி, அவன் அந்த பரம்பொருளை பார்க்கிறான். வீத்த சோகோ, அதுக்கப்புறம் அவன் சோகங்களை எல்லாம் இந்த பயமும் துக்கமும் இருக்குது பாருங்கள், அது ஒரு நிலையில் இல்லாமல் போகுது. அந்த பாயிண்ட் தான் துரியம்னு சொல்லுவாங்க. இப்போ எப்பயுமே ஹாப்பி மோடில் எப்படி இருக்கான்னா, அவனுடைய சூழலை இறைவன் அமைக்கிறான். அவன் போகிறதுக்கு தகுந்த மாதிரி எங்கெல்லாம் போகிறானோ, எங்கெல்லாம் போகணுங்கிறத இறைவன் தான் டிசைட் பண்ணுறான். அவன் நிற்கிறது, நடக்கிறது, பார்க்குற மனிதர்கள் எல்லாத்தையும் இறைவனே என்ன பண்ணுறான், அந்த நிலையில், அந்த சர்க்கிளில் அவனை வச்சுருக்கிறதுனால அங்கே எல்லாமே என்னது, இந்த ஜீவன் முக்தன் போகிற நோக்கத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும், சூழல் மாறிக்கிட்டே இருக்குது. அப்படி பார்த்தா அவன் வீத்த சோக்கக, அந்த சோகத்தை எல்லாம் கடந்தும் பயம், குழப்பம், பதட்டம், இதெல்லாம் ஒன்றும் இருக்குது. காமக்ரோதாதிகள், ஏன்னா தூளம் இல்லை, பாக்டீரியா வைரஸ் உடம்பு இல்லை, சூக்ஷ்ம உடம்பு, காமக்ரோதாதிகள் கிடையாது, பதட்டம், பயம், குழப்பம், துக்கம் கிடையாது. அதுதான் வீத்த சோககன்னு பேர். எப்போ அவன் துரியத்துக்கு போகிறான், ஜீவன் முக்தனானதுனால, பார்த்ததுனால, தரிசனம் பண்ணதுனால. தாத்து பிரசாதம் தான் பரம்பொருள் பிரசாதம். இதை நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன். நீங்கள் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருந்தால் ஒவ்வொரு பாயிண்டில் ஒவ்வொரு கதவாக பரம்பொருள் திறப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஒவ்வொரு கதவாக திறக்கிறத ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நான் போய் ஒரு நாள் ரொம்ப கடுப்பாகி இதெல்லாம் முடித்தாச்சு, ராஜகோபுரம் கும்பாபிஷேகம்லாம் பண்ணியாச்சு. சுவாமிகிட்ட போய், என்னையா அவனு கோயிலுக்கு வந்து எல்லாருக்கும் டேர்னிங் பாயிண்ட்னு சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு கேட்டேன். எனக்கு ஒன்றுமே நடக்கலை, பேசாமல் இருந்தார். பதிலே வரல எனக்கு. அங்கேருந்து பதில் வரலன்னா நான் ஒன்றும் பேச முடியாது. அடுத்தாப்புல உம்முன்னு இருக்கிறவங்கள்ட்ட என்னத்தை பேச முடியும்? கவனம் இருந்தால் பிரதர்சனம் பண்ணிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. இப்போ நினைக்கிறேன், குமரன் குண்டம் அடியனுக்கு வாழ்க்கையில் டேர்னிங் பாயிண்ட்டு எப்போ உணர்றோம்? 25 ஆண்டு 30 ஆண்டு கழித்து
சுவாமி நம்மளை என்ன பண்ணிகிட்ருக்காருங்கிறது செதுக்கியிருக்கார், படிப்படியாக செதுக்கியிருக்கார். 25 வருஷம் செய்ய முடியாத வேலை இது. இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்க வேலை 100 உபநிஷத்து 108 உபநிஷத்து தமிழ் பண்ணணும்னு எடுத்திருக்க வேலை. இந்த தமிழ் இனத்துக்கு ஒரு நெற்றிக்கண்ணை முருகப்பெருமான் திறக்கிறார். தன்னுடைய அடியார்கள் இல்லையா, அவன் தமிழர்கள் அவர் தானே. இப்போ முருகனை எல்லாருக்கும் பிடிக்கும் தெரியும்ல, எல்லாருக்கும் பிடிக்கும். முருகனை பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம் முருகன் பிடிக்காத கடவுள்னு. முருகன் பிடிக்காத மக்கள் யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லா பக்தர்களும் முருகனை கும்பிடுவாங்க. அந்த அரிய காரியத்தை பண்ணுறாரு. ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இப்போ நினைக்கிறேன் நான். இது எனக்கு மட்டும் டேர்னிங் பாயிண்ட் இல்லை. யாரெல்லாம் முருகனை நினைக்கிறானோ, யாரெல்லாம் முருகனை குருவாக ஏற்றுண்டானோ அவனை எல்லாருக்குமே முருகன் விலைக்கு ஏற்றுறது நிச்சயம். எல்லாருக்குமே டேர்னிங் பாயிண்ட்டு தான். ஒரு காலகட்டத்தில் இதெல்லாம் ஓப்பன் பண்ணுறேன். கொஞ்சம் பேச முடியல என்னால், இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும், எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ தாத்து பிரசாதம், பரம்பொருளுடைய வஸ்து நமக்கு பிரசாதம் கொடுக்குதே. மகிமான் மகா மகிமான அசீம், எல்லையற்ற அந்த மகிமையை அறிய முடிகிறது அந்த பரம்பொருளை தரிசனத்துக்கு அப்புறம். அதை தான் சாம்பவி முத்ராவில் நீங்கள் அடையணும். பண்ணுறீங்களா? என்ன பண்ண சொன்னேன்? மேலே ஒரு ஸ்டார் போடணும், ரூப்பில் ஒரு ஸ்டார் போட்டிங்களா? இந்த இது இருக்குல்ல, இந்த மார்க்கரு பச்சை இங்கில் ஒரு மார்க்கர் வாங்கிக்கிங்க. பச்சை எப்பயுமே பச்சை யூஸ் பண்ணுங்கள். பச்சை, ஆரஞ்சு, பர்பிள் கலர் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள். இந்த 3 கலர் யூஸ் பண்ணுங்கள். பர்பிள் ரொம்ப உச்சம், சகசிராரம் சிவதளத்தினுடைய கலர் அது பர்பிள். என்ன சிரிக்கிறீங்க? அடிச்சிட்ருக்காங்க, சந்தோஷம். இவன்கிட்ட கூட சொல்லியிருக்காங்க, இந்த இதுக்கு வந்து பர்பிள் கலரே கொடுங்க, அது சிவதளத்தினுடைய கலர் அது. சரி, இப்போது தாத்துக பிரசாதம். தாத்து ஒவ்வொரு பிரசாதமாக கொடுக்குது. ஏதோ ஒன்று சொல்ல வந்தேன். அசீம மகிமா, எல்லையற்ற மகிமையை அறிய முடிகிறது. வசிஷ்ட, வியாச, வாமதேவ, விரிஞ்சினா பிரம்மா, இவங்க பேர்லாம் தெரியும். வாமதேவர்லாம் தெரியும்ல, எல்லாம் ஞானிகள், எல்லாம் ரிஷிகளானவங்க. மனுஷனாக இருந்து தாங்க தேவதைகளும் எல்லாம் ஒரு செயல் உயிர்லேருந்து போனவங்க தாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ நீங்கள் இப்போ இருக்கீங்க, இந்த நிலையில் இருக்கீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து குருலாம் கிடச்சிட்டாங்கன்னா பெரிய வரம் தான் அது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இப்போயே தெரியுதுல்ல, நம்ம மேலே போகிறோன்னு தெரியுதில்ல, மானுடத்தில் இல்லைங்கிறது தெரியுதில்ல. மானுடனா இருந்த நாம் சத்துவகுணத்துக்கு வந்து ஞானத்துக்கு வந்து யோகத்துக்கு போய் இப்போ நிஷ்டைக்கு போகிறோம். அப்போ என்னது? மனித நிலை தாண்டுறோமா இல்லையா? பூர்வமதிக்கு வந்தாலே தேவனுங்க. சகசிராரம் போனால் இறைவன். இதுக்கு மேலே என்ன சொல்லணும்? எங்கே இருக்கணும், என்ன பண்ணணுங்க? இதுதான் வேதம். யார் சொல்லி தருவா இது? ஸோ பிரசாதான் மகிமான் அசீம், அந்த ஈசனுடைய அந்த மகிமையை நம்ம அங்கே அறிய முடிகிறது. வசிஷ்ட, வியாச, வாமதேவ, விரிஞ்சி தான் பிரம்மா, முக்கியர், இவங்கெல்லாம் நமக்கு தலைவர்கள் போல முன்னோடிகள், முக்கியமானவர்கள். ஹிருதி பாவியமானக, அவங்கெல்லாம் என்னது? ஹிருதயத்தில் கண்டவர்கள், உணர்வில் இருக்கிறாங்க. ஏன்னா தியானம் தியேய பிரம்மம், ஞானம் ஞேய பிரம்மம், பக்தி தரிசனம். பக்தர்களுக்கு தரிசனம், யோகிகளுக்கு ஞேயம். அதான் தரிசனம், ஒரு வித தரிசனம், கைண்ட் ஆஃப் தரிசனம் தான். ஞானிகளுக்கு ஞேயம், உணர்ந்துட்டாங்க. இப்போ இந்த பாபாவில் அந்த மகாவதார் பாபா சொல்கிறதுக்கும் இந்த வந்த பக்தனுக்கும் என்ன வித்தியாசம்னா, நான் அறிஞ்சிட்டேன், நீ அறியலை. இப்போ அறிஞ்சதுன்னா நானே அதை அனுபவிக்கிறேங்க. நானே உங்களை விட அதிக நேரம் ஆனந்தத்தில் இருக்கேனா இல்லையா? சத்துவகுணத்தில் இருக்கனா இல்லையா? ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மூலையாக இருக்கேன் இல்லையே? ஒரே மாதிரி தானே கிளாஸு, நாளுக்கு நாள் ஆழமாக தான் போயிட்டுருக்குன்னு சொல்கிறீங்களா இல்லையா? எப்படி நடந்துச்சுன்னா, ஞானம் பக்குவப்பட்ட ஆத்மாவாக இருக்கிறதுனால என்ன ரெனிவல் ஆகுது. சில பேருக்கு ரெனிவல் ஆகும், சில பேருக்கு இப்போ தான் எஸ்டாப்ளிஷ் ஆகும்.
சில பேருக்கு இப்போ தான் புள்ளி வச்சுருக்காங்க, அப்புறம் கனெக்ட் பண்ணணும், அப்புறம் கலர் அடிக்கணும் சொல்லியிருக்கேன். இதை விட ஒரு அற்புதமான எக்ஸ்ப்ளனேஷன் உதாரணம் கிடைக்காது. இப்போ அந்த காலத்தில் சங்கர ராமானுஜர் காலத்துலேயே, சங்கரர் காலத்திலேயே சரியான உதாரணங்கள்லாம் கொடுக்க முடியாது. இப்போ அந்த காலத்தில் இந்த ஃபேனு சுற்றுற ஃபேன்லேருந்து இந்த ரவுண்டுங்கிறது வந்து ஃபேன் வந்து உருவாக்கலை. ஆனால் ஃபேனால் வருது, ஃபேனுங்கிற ஆதாரத்தினால வருது. ஃபேன் அது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு, அதுக்கு தொடர்பு இல்லாமல் அந்த வெட்டம் வருது. இப்போ ஃபேன் இருக்கிறதுனால ஈஸியாக சொல்லிட்டோம். அதே மாதிரி சத்தியச்சித் ஆனந்தத்துக்கு சிம் கார்டு, செல்ஃபோனு, நெட்ஒர்க்குன்னு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லிட்டோம். அந்த காலத்தில் இது மாதிரி இது இல்லை. அதே தான் ஞானிகளுடைய உணர்வை ஒரு குருவனுடைய வாக்கியம் மந்திர வார்த்தையானது உங்களுக்குள்ள 1000 புள்ளிகளை 1000 வார்த்தைகளா, ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நீங்கள் ரியலைசேஷன் குருவோட விசாரம் செய்து அதனுடைய உண்மை பொருளை அறிஞ்சிங்கன்னா இந்த மெய்ப்பொருள் சொல்லக்கூடிய அந்த 1000 வார்த்தைகளும் கனெக்ட் ஆகிடும். முன்னாடியே டே ஒன்னே சொல்லியிருக்கேன், கனெக்ட் ஆகும். இப்போ நான் புள்ளி வைக்கிறேன், பின்னாடி கனெக்ட் ஆகும், அடியன் கனெக்ட் பண்ணுவேன். இதெல்லாம் பிட்டாக தெரிஞ்சுக்கிட்டே வாங்க. ஏன்னா இப்போ தான் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ஏற்கனவே இருந்தால் அவங்களுக்கு டக்கு டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, உணர்வுக்கு வந்துடுவாங்க, செயலுக்கு வந்துடுவாங்க. இப்போ நீங்கள் ஏன் செயல்பட முடியல? நான் இன்னும் உணர்வுக்கு வரலை. இப்போ எல்லா புள்ளிகளும் என்ன ஆகுது, கனெக்ட் ஆகுது. இப்போ கனெக்ட் ஆகிடு, எனக்கு கனெக்ட் ஆகி பிரத்யக்ஷம் ஆகிட்டார், வெளியிலே வந்துட்டார், நெஞ்சிலே வந்துட்டார். கலியுகம்னு அவர் பார்க்கல. இப்போ அவருக்கு தெரியாதா எதுக்காக வந்தார்? உங்களுக்கு உணர்த்துறதுக்காக வராரு. இங்கே இருக்கிறவரை நான் தான் இங்கே இருக்கிறேன், இவனுக்குள்ளே இருந்து இவனை இயக்குறேன். எல்லாருக்குள்ளே இருந்து அவர் தான் இயக்குறாரு. ஆனால் எங்கே விளங்குது, எங்கே வெளிச்சம் வருது, அதுதான் அங்கே சிறப்பு. என்ன காரணம் அதுக்கு? பக்தியாக இருக்கலாம், ஞானமாக இருக்கலாம், யோகமாக இருக்கலாம், இல்லை நல்ல குணம் சுகிருதுன்னு சொன்னேன் இல்லையா, சுகிருது தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். புரியுதா? இப்போ நான் வந்து பார்க்க நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க உங்களுடைய அந்த புள்ளிகள் எல்லாம் என்னவாகும், கனெக்ட் ஆகும். இப்போ எனக்கு கனெக்ட் ஆகிடுச்சு, பிரத்யட்சம் ஆகிட்டார். எல்லோரும் ஒத்துக்கிறீங்க, மறுக்க முடியுமா? யாராலும் மறுக்க முடியாது. அது மாதிரி ஒரு பர்சனாலிட்டி நீங்கள் பார்க்க முடியுமா? ஞானிகள், ரிஷிகள், சித்தர்கள், யோகிகள்லாம் பார்க்க முடியுமா? இங்கே கடவுள் அந்த வாய்ப்பை இறைவன் கொடுத்துருக்கான். இதுக்கு மேலே எப்படி வரும் கடவுள்? அவர் வந்தால் தானே ஃபோட்டோ வரும். அவர் வராமல் ஃபோட்டோ வராதே. அவருடைய ப்ரெசன்ஸ் வந்தாரே எடுத்தாங்க. அது எல்லாம் அவன் ட்ராமா தான், அவனுடைய ட்ராமா. அவர் வந்தது 1 செகண்டாக இருக்கலாம், அந்த செகண்டில் அது எடுக்கணும், அது வெளிப்படணும், மற்றவங்க எல்லாரும் அதை ஒத்துக்கணும். இப்போ எங்கேயுமே அந்த இது இல்லையா, அந்த ஃபோட்டோ பார்த்து ஆமாம் முருகன் ஆவிர்பாவம் ஆகியிருக்காரு, தோன்றியிருக்காரு, வந்து போகிறாரு அப்படின்னு எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்களே. என்ன காரணம்? பக்தியும் யோகமும் ஞானம். இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட பக்தி இருக்குது, அதை அறியணும். ஞானம் இருக்கே, அறியணும். யோகம் இருக்கே, சேரணும். அவ்வளோதான். ஒரு மந்திரத்தை விட்டே நகரம் உள்ள பாருங்க. அதனால் இவங்கெல்லாம் பாவியமான பக்தியில் பாவம்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி பாவிச்சாங்க. சுவாமி இருக்காங்கன்னு. அப்புறம் நிகழ்ச்சிகள் நடக்கும்போது நிகழ்ச்சிகள் தான் என்ன பண்ணும், அந்த அங்கீகரிக்கும். யார் அங்கீகரிக்கும்? அவன் முதல்ல ஒத்துக்குவான். அவனுக்கு ஏற்கனவே பல பேர் சொல்லியிருப்பாங்க, அப்போ ஒத்துக்கலை. சுவாமி வெளியில் வந்த பிற்பாடு தான் ஒரே ஒரு நாள் சிந்தித்தேன். எப்படி வந்தார், எதுக்காக வந்தார், என்ன நோக்கம், எல்லாம் நிறைய லட்சம் கேள்விகள் பிறந்துச்சு, லட்சம் பதிலும் வந்துடுச்சு. என்ன அர்த்தம்? இருந்தே விளையாடுறாரு, பக்தர்கள் கூட விளையாடுறாரு சுவாமி முருகப்பெருமான். அதே பாலமுருகனா. சுப்பிரமணியங்கிற வார்த்தை வந்து சாதாரண வார்த்தை இல்லை, அணுகுண்டு மாதிரி அது சின்னதாக இருக்குது, ஆனால் பவர்ஃபுல் முருகப்பெருமான். அதனால் ஹிருதயத்தில் அவங்கெல்லாம் பாவியமானக ஏற்றார்கள், அறிந்தார்கள், உணர்ந்தார்கள், அனுபூதி பெற்றார்கள். சனத்த சுஜாதாதி, சனகாதி முனிவர்கள், சுஜாதாதி, சனாத்தன ஆதி, ரேடியோ, இவங்கெல்லாம் புகழ்கிறார்கள் அந்த பரம்பொருளை. இது ஆச்சரியம் தானே, பார்க்காத பரம்பொருள். இப்போ எங்கேயாவது வந்துட்டார், தோட்டத்துக்கு வந்துட்டார், நான் இருக்கேன்னு ஒத்துக்கிற அளவுக்கு செஞ்சுட்டு போயிட்டார், கடவுளே பார்க்கல. இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட இவர் போய் கேட்டார் விவேகானந்தர், அவர் ரொம்ப தெளிவாக போய் சொன்னார், நானும் பார்த்துருக்கேன், உனக்கு காட்டுறேன், வா இன்றைக்கி நைட்டு வா. அப்படி எந்த குரு சொல்ல முடியும்? நம்ம சொல்ல முடியும். பார்த்தியா, ஒரு ஃபோட்டோ இல்லை,
1000 ஃபோட்டோ இருக்குது. இன்னைக்கு கூட நம்ம இவர் தான் இளங்க போட்டிருக்காரு ஒரு ஃபோட்டோஸு. அந்த சாம்பவி முத்ராவை நீங்கள் பேசிட்டுறீங்க, அதை இங்கே செஞ்சு காமிக்கிறார் சுவாமிநாத சாமின்னு ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு. யாரோ ஒரு ரிசீவ் பண்ணி காமிக்கிறாரா இல்லையா? இருக்கா இல்லையா? முத்து பார்த்தீங்களா? முத்து பார்த்தீங்களா இல்லையா? ஒரு கண்ணு தான் தெரியுதா? ஒரு கண்ணு தான் தெரியுதா? உத்து பார்க்கணும். கொஞ்ச நேரம் பார்க்கணும். ஒரு ஃபோட்டோ போட்டு ரவுண்ட் பண்ணதுக்கப்புறமும் நம்ம அதை உத்து பார்க்கணும். ஃபோட்டோ போடாமல் ரவுண்ட் பண்ணாமலே அவருக்கு தெரிஞ்சிச்சுல, எனக்கு தெரியுது, பார்த்தேன் தெரியுது, 2 கண்ணும் தெரியுது. முதல்ல ஒரு கண்ணு தான் தெரியும், அப்புறம் வலது பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கண்ணும் இருக்குது, மேல் நோக்கி இருக்குது. சாம்பவி முத்திரால உட்காந்துருக்காரு, படுத்துருக்காரு, இப்படி பார்க்குறாரு, கழுத்தும் தலையும் தான் தெரியும். நீ பார்த்தியாப்பா அந்த ஃபோட்டோ? பாரு, போய் பாரு. அதனால் இந்த சனத்த சுஜாதாதி சனாத்தன ரேடியோ எல்லாம் ஈடியன்னா புகழ்ந்தார்கள், வணங்கினார்கள், துதித்தார்கள். யார? மகேஷோ பகவானாதி தேவக. மகேஷோ பகவானாதி தேவக. எல்லா தேவர்களும் மகேசனை வணங்கினார்கள். சத்தியம் நித்யக, சத்யோ நித்யக. சத்தியமேவ ஜெயத்தன்னு சொன்னோம்ல, சத்து என்றும் இருக்கும், நிலையானது, அழிவற்றது, சர்வசாட்சி. இப்போ இதுதான் உங்கள் சித்தத்தை நீங்கள் பார்க்கணும். அது கன்ஃபார்ம் ஆகுதுங்க. இந்த வார்த்தை, இந்த சித்தங்கிறது காரண உடம்புல தான் இருக்கணும்னு ஒரு முறை சொல்லியிருக்கேன். அனுமானத்தில் சொல்கிறேன்னு சொன்னேன்ல, அதுக்கு ஒருத்தர் அதை சொல்கிறாரு. மனம், புத்தி, அகங்காரம் வந்து சூக்ஷ்ம உடம்பு, இந்த சித்தம் வந்து காரண உடம்புல தான் இருக்குது. ஏன்னா அங்கே தான் அவ்வியக்தங்கிற இருட்டில் அங்கே தான் பீஜம்தான் என்னது? சித்தம். சித்தத்தில் பீஜம்னா பதிவுகள். பீஜம்னா விதைக்குள்ளே ஒரு அரச மரம் ஒளிஞ்சிருக்கு, ஆனால் வெளிப்படலை. ஆனால் பீஜம் இருக்குது, பூமிக்குள்ளே இருக்குது, வெளிப்படாமல் இருக்குது. அந்த நிலையை தான் அவ்வியக்தம்னு சொல்லுது. அதுதான் இருட்டு. இருட்டுன்னா ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, இருட்டுக்குள்ளே பீஜம் இருக்குது. அதை நீங்கள் பார்க்குறீங்க. எங்கேருந்து பார்க்குறீங்க? 4வது நிலையிலேருந்து பார்க்குறீங்க. நாம் பிரம்மம், நாம் வந்து இறங்கி ஒவ்வொரு வேலையாக செய்ய போகிறோம். இப்போ நான் வந்து பிராக்யன், இப்போ நான் வந்து விஸ்வன் தைஜசன், இப்போ நான் வந்து விஸ்வன்னு படிப்படியாக வெளியில் போகிறீங்க. அப்புறம் படிப்படியாக தூங்கும்போது எங்கே போகிறீங்க? அந்த பீஜத்துக்கு தான் போகிறீங்க, அவ்வியக்தத்துக்கு தான் போகிறீங்க. முதல்ல ஜாகிரதத்தில் நேரடியாக பொருட்களை பார்க்குறீங்க, அதை பற்றி அறிவு இருக்குது. சொப்பனத்தில் பொருட்களை பார்க்கல, பொருட்களே இல்லை, ஆனால் பொருட்களை பார்க்குறீங்க, அதை பற்றி அறிவு இருக்குது. காரணத்தில் பொருட்களை பார்க்கல, ஆனால் அது பற்றிய பதிவுகள் இருக்குது, அறிவு இருக்குது. காரணத்தில் நான் நல்லா தூங்கினேன், ஒன்றும் தெரியல, ஆனால் நல்லா தூங்கினேன்னு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் நல்லா தூங்குறது பதியப்படுதில்ல. இன்றைக்கி ஒழுங்காக தூங்கலை, என்னை தூங்க விடலை, டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க அப்படி சொல்கிறாங்க, அதுவும் பதிவு தானே. அப்போ இந்த 3த்தையும் பார்க்குறவன் ஒருத்தவன் 4வது பர்சனாக இருக்கான், அது நீ தான். இந்த ஸ்தூலம் சூக்ஷ்மம் காரணம் தாண்டிய நிலை இருக்குல்ல, அங்கே நீ பியூராக இருக்க. கண் இல்லாமல் பார்ப்ப, காது இல்லாமல் கேட்ப, வாய் இல்லாமல் பேசுவ. இப்போ ஒரு குரு நல்ல குருவாக இருக்காங்க, சத்குருவாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க இந்த வேலையை செஞ்சு காட்டலாம், செய்து காட்டலாம். பேசாமலேயே அவங்கள விஷயத்த புரிய வைக்கலாம். கண்ணால் பார்க்காமலேயே அங்கே தான் வன்னி மரத்தில் இருக்கு போ அப்படின்னு சொல்லலாம். யாரும் வந்து சொல்லாமல் சொல்லுவாங்களே, உங்களுக்கு தெரியாமல் பண்ணிடலான்னு எப்படியோ பார்த்தோம், எப்படியோ தெரிஞ்சு நீ சொல்லானா முருகன் சொல்லிடுவான்னு அடிக்கடி சொல்லுவேன். எப்படி சொல்கிறோம்? அது எப்படி சொல்கிறோம்? காது இல்லாமல் கேட்குறோம், காதுக்கு வருது, தேவர்கள் காதில் சொல்லுவாங்கன்னு. நமக்கு முருகன் எல்லாமா இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக புரியுறது. இல்லைன்னா இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் மந்திரத்துக்கு அர்த்தமே சொல்ல முடியாதுங்க. பெரிய மகானுபாவாக கூட இருக்கலாம், நீங்கள் பயிற்சி பெரிய சான்ஸ்கிரிட் ஸ்காலராக கூட இருக்கலாங்க. அந்த ஸ்காலர் ஆகிட்டதுனால மட்டும் இந்த மந்திரத்தை தொட முடியாதுங்க. நான் என்னுடைய அனுபூதியில் சொல்கிறேன். முருகப்பெருமானை தவிர வேறு யாரும் இந்த காரியத்தை செய்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அரிது. இருந்தால் இதுக்கு முன்னாடி செஞ்சுருக்கலாமே. முருகனை தவிர வேறு யாரும் இதை செய்யணும்னு இருந்தால் செஞ்சுருக்கலாமே. 1000 வருஷமாக செய்யலையப்பா. எனக்கு தெரிஞ்சு ஒரு அனுமானத்தில் பார்த்தா கடந்த 1000 வருஷமாக இந்த வேதத்தை தமிழ் பண்ணுறதுக்கே யாருமே இல்லை.
மொத்தம் 108 உபநிஷத்தையும் மெய்யன்னு சொல்லுது, ஞானத்தை ஞானம்னு சொல்லுது, நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமேன்னு சொல்லுது. அதனால் இந்த எல்லாரையும் பாவிச்சாங்களா, சத்யோ நித்தக சர்வசாட்சி. இந்த 4வது நிலையில் இருக்கிற துரியம், அதுதான் சர்வசாட்சி நிலை, அதுதான் சர்வேஸ்வர நிலை. இப்போ நம்ம சொல்லலாம் சுயம் ஜோதிகி அனந்த சக்திகி சர்வஜக சர்வசித்தக சர்வேஸ்வரக. சர்வேஸ்வர நிலைங்கிறது துரியாதீதம். அங்கே எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும், எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். அந்த நிலையில் சர்வசாட்சி மகேஷ நித்யானந்த மகேஷனாகவும் நித்யானந்தமாகவும் நிர்விகல்பம் மாறாதவனாகவும் ஏகரசம் சாந்த ரசம், அம்பாள் நவரசம். அப்பப்போ என்ன பண்ணுவாங்க, பொதுவாக இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த இந்த மோட் ஆஃப் லைஃப் ஸ்டைல் இருக்கா இல்லையா? பெண்கள் பல இதை விரும்புவாங்க. பொருட்களில் ஒரு பொருளை செலக்ட் பண்ணால் கூட எல்லா பொருளையும் பார்த்து தான் செலக்ட் பண்ணுவாங்க. இது மாதிரி எல்லா விஷயத்துலையும் வெரைட்டி பார்ப்பாங்க, கலர்ஸ் பார்ப்பாங்க. அது ஒரு கேரக்டர் வைஸ் பார்த்திங்கன்னா அதெல்லாம் இருக்கும். இது அம்பாள் நவரசம். ஆண்கள் பாருங்கள் வெள்ளை சட்டை போடுவான், அது அவங்களுக்கு பிடிக்காது. வெள்ளை சட்டை வந்து என்ன ஒரே கலர் வெள்ளை சட்டையை போடணுன்னு என்னை எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க. என் ஸ்டூடெண்ட்டே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த நான் டீச்சிங்கில் இருக்கிறப்ப சொல்கிறேன், இன்னும் எப்போ பார்த்தாலும் வெள்ளை சட்டை தான் அவங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்பாங்க. என்ன விஷயம்னா அவங்களுக்கு பிடிக்காது. வெள்ளை வந்து சத்துக்கணும், வெள்ளை சத்துக்கணும். சாந்தரசம், அதுக்கு சொல்ல வந்தேன், சாந்தரசம். அது மாதிரி இப்போ இந்த பரம்பொருள் நிர்விகல்போ, ஒரே மாதிரி இருப்பார், மாறுபாடு இருக்காது. நிராக்கியக அவரை சொல்ல முடியாது, அவரை பற்றி விவரிக்கவே முடியாது. அடியான் அவரை எவ்வளோ விவரித்தாலும் கொஞ்சம் பக்தி உங்கள்கிட்டே இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் பாவிக்கிறீங்க. பூரணமாக பாவிக்கிறீங்களான்னா இல்லை, கேட்குற அளவுக்கு கொஞ்சம் உணர்கிற அளவுக்கு உடம்புக்குள்ளே ஒரு ரசாயன மாற்றம் வர அளவுக்கு நீங்கள் உணர்றீங்க. ஆனால் நான் பேசினா நீங்கள் மயக்கம் போடணும், பரவசம் ஆகிடணும், நம்ம முருகன் மாதிரி ஆகிடணும். தன் நிலையை மறந்துருக்கானா இல்லையா? யாரை பற்றி கவலைப்படுறான்னா நான் கண்ட்ரோல் பண்ணி தான் அவனை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அவனை மாதிரி இன்னொன்று நேரம் முருகன் மாதிரி 10 இருக்குது நம்ம கோயிலுக்குள்ளே. நீ நைட்டு பாருங்கள் கிரிவலத்தில் என்னென்ன காமெடி நடக்குதுன்னு. என்ன காரணம், சிவனை வழிபட்டாவே அவன் ஒரு பித்தாயிடுவாங்க, சிவபித்துன்னு சொல்லுவாங்க. அதனால் நிராக்கியக அவரை பற்றி கூற முடியாது. அச்சிந்தைய அவரை பற்றி நீங்கள் சிந்திச்சும் முடிக்க முடியாது. சிந்தைய சக்தி கிடையாது. பகவான் கிரீஷக, கிரிக்கு அவன் தான் ஈசன். எத்தனை இமயமலை இருக்குது எல்லாத்துக்கும் அவன் தான் ஈசன். கிரீஷக ஸ்வவித்யா கல்பிதமானம் பூமிகி. இவரை வந்து தன்னுடைய அந்த அல்ப அறிவை வச்சுக்கிட்டு கற்பனை பண்ண முடியாது தம்பி, சொல்லுது. ஸ்வவித்யா கல்பிதமான பூமிக்கு, இந்த உலகம் அவரை வந்து தன்னுடைய அறிவை வச்சு பார்க்குது. உன் அறிவில் அது பார்க்க முடியாது. உன் அறிவு ஸ்தூல அறிவு, அதை கடக்கணும். சூக்ஷ்ம அறிவு அதையும் கடக்கணும். காரண அறிவு அதையும் கடக்கணும். துரிய அறிவு அங்கே வரணும். இப்போ மகாவிஷ்ணு வந்து இந்த பஞ்சபாண்டவர்களுக்கு பல இடத்துல திவ்ய சக்ஷு கொடுப்பார். டெம்பரவரியாக இந்த கண்ணாடியை போட்டு பாருங்கள், 3D பார்க்குற மாதிரி. சும்மா வெறுங்கனால பார்த்தா ஒன்றும் புரியாது, 3D பார்த்தா புரியும்ல. அதே தத்துவம் தான் சக்ஷு, உயிர்கண்ணு சொல்லக்கூடியது. என்ன துரியத்தில் இருந்தால் நம்ம மெய்ப்பொருளாக இருக்கிறோம். எல்லாம் எங்கே எது நடந்தாலும் தெரியும்னா பார்வையில் இல்லை, உணர்வில் தெரிஞ்சிடும். கண் இல்லாமல் பார்க்குறது, காது இல்லாமல் கேட்கும். 5 புலன்கள் அங்கே அவசியம் இல்லை. ஏன்னா புலன்களை எல்லாம் கடந்துடுறாங்க, தன் மாத்திராலாம் கடந்துடுறாங்க. புரியுதா? பகவான் கிரீஷக ஸ்வவித்யா கல்பிதமான பூமிக்கு. இந்த பூமியில் இருக்கிறவன்லாம் தன்னுடைய அறிவை வச்சுக்கிட்டு பேசுகிறான். இருக்காருங்கிறான், இல்லைங்கிறான், எங்கேயோ இருக்காருங்கிறான், கோயிலில் தான் இருக்காரான்னு கேட்குறான். எல்லாம் என்ன அர்த்தம்? இப்படிலாம் கேட்குறான், என்ன அர்த்தம்? அறிவில்லை அவனுக்குன்னு அர்த்தம். அவன்கிட்ட போய் என் டயத்தை வேஸ்ட் பண்ணிருக்கீங்க. நான் என்ன சொல்கிறேன், நீ ஆசிகனாரு முதல்ல அதை படித்து பாரு. இல்லை படித்தவங்கள கேளு.
இப்போ ராஜராஜ சோழன் அவ்வளோ பெரிய கோயிலை கட்டியிருக்கான், 1000 வருஷமாக நிற்கிதுன்னா அவன் முட்டாள? அவனுக்கு மேலே நீனு கேட்குறேன். நீ என்ன படிச்சிருக்க முதல்ல பாரு, என்ன படிச்சிருக்க? நீ படித்தாங்க என்ன படித்த? நீ மெட்டீரியலை படிச்சிருப்ப, உயிரை பற்றி படிச்சியா? உயிரை பற்றி யாரும் படிக்க முடியாது, அதுக்கெல்லாம் ரிஷி ஆகணும். நீ 1000 வருஷம் தபஸ் பண்ணணும். சுவாமி முதல்ல ஆசீர்வாதம், எதுக்கு ஆசீர்வாதம்னு ஒன்று வச்சாங்க? பிளெஸ்ஸிங்னு ஒரு வார்த்தை இருக்கா இல்லையா? எதுக்கு வச்சாங்க ஆசீர்வாதம்? நிராட்சியாக கூற முடியாது. அச்சிந்திய சக்தி, சிந்தனா சக்தியெல்லாம் பத்தாது. பகவான் கிரீஷ் சுவவித்யால் நீ கற்பனை பண்ணாத. அதிமோகக்கரி, அதிமோகக்கரி அவருடைய மாயா இருக்க, அதிமோகக்கரி மாயா. அவருடைய மாயா ஒன்றை டைவர்ட் பண்ணி விட்ரும். சொன்னல, அம்பாள் திரோபவமும் பண்ணுறா, அனுகிரகமும் பண்ணுறா. நல்லவனுக்கு, பக்தனுக்கு, சாதகனுக்கு, விரதி பண்ணுற விரதனுக்கு, ஆசிகனுக்கு அனுகிரகம் பண்ணுறா. பாக்கி பேர்லாம் ரொம்ப அற்புதமாக டைவர்ட் பண்ணுறா தெரியுமா? நீங்கள் பிரம்மத்தை பற்றி, அவருடைய வேலைகளை பற்றி ரசிக்கிற மாதிரி மாயையுடைய வேலைகளை அடியேன் எத்தனையோ பார்த்து ரசிச்சிருக்கேன், சிரிப்பேன். ஓ இப்படி பண்ணுறியா, நீ இப்படி பண்ணுறியா, இவனுக்கு இப்படி பண்ணுறியா, இவனுக்கு இப்படி பண்ணுறியா. முக்கியமான கருத்தை ஒரு இடத்துல சொல்ல போகிறேன்னு வச்சுங்களேன், ஒருத்தனுக்கு மட்டும் டக்குன்னு ஃபோன் வரும், ஏதோ நகருவான், அவன் போயிடுவான். இவனுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிடும், அவனுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காது. கரெக்டாக டைவர்ட் பண்ணுவான் அந்த செகண்டு. அது மாதிரி எத்தனையோ நிகழ்ச்சிகள் சொல்ல முடியும். அதனால் அதிமோகக்கரி மாயா மம விஷ்ணு, என்னையும் விஷ்ணுவையும் பல விரதம் பண்ணக்கூடிய பலரையும், ஏன்னா இறைவனை நோக்கி போகிறான்ல, அவனை டெஸ்ட் பண்ணணும்ல. இப்போ வேதம் ஏன் மேன்மையானதுன்னு ஏன் சொல்கிறோம்? அது மறைப்பொருளாக இருக்குது, சத்தியம் மறைக்கப்பட்டிருக்கு. இது வைரம், இது வைரத்தை தான் தேடிட்டு இருக்கேன், வைரம் இங்கே தான் இருக்கே, ஆனால் அது மறைஞ்சிருக்கு, தேடி எடுத்துக்கோன்னு சொல்லுது. அப்போ நம்ம சும்மா இருந்தால் வைரம்னு கொடுத்தா அதுக்கு வேல்யூ தெரியுமா? அதுவே சம்பாதிச்சு ஒரு சைக்கிள் வாங்கினா அதை துடைக்கணும், காற்றடிக்கணும் தோணும். புரியுதா விஷயம்? அது போல் அதனால தான் அந்த அனுகிரக திரோபவம். சும்மா எந்த பொருளும் யாருக்கும் ஈஸியாக கொடுக்கக்கூடாதுங்க. அறிவு இல்லாதவங்களுக்கு அப்படி கொடுக்கக்கூடாது. அறிவு இருக்கிறவங்களுக்கு கொடுத்தா அது கரெக்டாக வச்சுருப்பாங்க. புரியுதா விஷயம்? தஸ்ய பாதாம்புஜ, அவருடைய அந்த பரம்பருடைய மகேஷனுடைய ருத்ரனுடைய, ருத்ரனை தான் இங்கே பெருசாக சொல்கிறாங்க. ருத்ரர் அவருடைய பல ரூபத்தில் ஒரு ரூபம். பத்ர, ருத்ர, வீரபத்ர, பல உருவத்தில் ஒரு வேலை தான் அது. ஆனால் பிரம்மா ருத்ரங்கிற வார்த்தையை தான் பெருசாக அவர் முக்கியத்துவம் கொடுக்குறார். நேற்று கிளாஸில் நிறைய அவரை புகழ்ந்திருக்காரு. ஸோ தஸ்ய பாதாம்புஜ தியான திருஷ்டரா சுதரா பவேத்தே, அப்படி அவருடைய திருவடி தாமரையை, அம்புஜம்னு சொல்ல முடியா? அம்புஜம்னா என்னது? அம்புல தண்ணீரில் ஜன்மம் பிறந்தது. பங்கஜம் சேற்றில் பிறந்தது. நீரஜம் பேர் வைப்பாங்க, நீரஜா, அம்புஜா பேர். சைலஜான்னு என்னது? மலையில் பிறந்தது. மலைமகள், அலைமகள், கலைமகள் எல்லாம் ஜம்மு தான். ஜம்னா என்னது? பிறந்தது. நம்ம கர்ப்பஜ்னு சொல்கிறோம் இல்லையா? கர்ப்பஜ், அண்டஜ், உத்பஜ்லாம் சொன்னோம் இல்லையா? அது மாதிரி பாத அம்புஜம், திருவடி மலர்களை, தியானாஸ்திருஸ்திரா சுதரா, தியானிப்பவர், சுதரா நன்றாக கடந்து செல்வர். பரம்பொருளை, இந்த ஜகத்தை, சம்சாரத்தை ஏன்னா வந்துட்டோம், மாட்டிக்கிட்டோம், என்ன பண்ணணும்? காலையில் ஏதோ ஒரு காமெடி பண்ணிகிட்டு இருந்தோம், ஏதோ ஒன்று பண்ணிட்டு செம்ம காமெடியாக இருந்துச்சு. சுதரா அவன் என்ன பண்ணணும்? கடக்கணும். தாரகம் யார்? குரு தான் ஓங்காரத்தை கொடுக்குறாரு. அதனால் தாரகத்தும் தாரகம்னு தாராளமாக சொன்னால், ஒரு போட்டு, ஒரு பரிசில், ஒரு இந்த வட்டமாக போகுமே சுற்றுவாங்களே இப்படி பரிசில் தான் அது பேர். இந்த பரிசில்னு வச்சுங்களேன், ரொம்ப எளிமையானவர். ஈஸியாக தலையில் தூக்கிட்டு போகலாம், கையில் தூக்கிட்டு போகலாம்.
சும்மா ஒரு இதில் தூக்கி தரையில் கவுத்து போட்டு வச்சிடலாம், காஞ்சிக்கிட்டு இருப்பார். சுதரா சுதரா தலை கடந்தவர்கள் ஆகிறார். விஷ்ணுர் விஸ்வ ஜெகத்யோனிகி, விஷ்ணு தான் இந்த உலகத்தை படைத்தவர். ஜெகத்துக்கு யோனி அவர் தான். ஜெகத்தில் எத்தனை சொன்னல ஜீவராசிகள் எல்லாம் விஷ்ணுன்னு சொல்லியிருக்கோமே. அம்பாள் அணுக்கள்னு சொன்னேன். இந்த இடத்தையும் பொருந்தது பார்த்தீங்களா? சுவாமி அபிஷேக பிரியர், விஷ்ணு அலங்கார பிரியர். ஆண் வந்து ஏதோ ஒரு இருப்பான் பிரியம், ஏதாவது ஒரு விஷயத்தில் பிரியம். பெண்கள் அலங்காரமே எனக்கு பிடிக்காதுன்னு ஏதாவது பெண்கள் இருக்காங்களா? இருக்க மாட்டாங்க. எதுக்கு இவ்வளோ பியூட்டி பார்லர்லாம் வந்திருக்கு? டெவலப் ஆகிருக்கா இல்லையா? என்ன காரணம்? அலங்கார பிரியர். அதை சொல்லுது இங்கே. என்ன சொல்லுதுன்னா, விஷ்ணுர் விஸ்வயோனி, இந்த ஜகத்துக்கு அவர் தான் யோனி. ஜீவராசிகளுக்கு எல்லாருக்கும் அந்தராத்மாவாக இருக்கார். விஷ்ணு மகாவிஷ்ணுக்கு அந்தராத்மான்னு ஒரு பேர் இருக்குது. அவருக்கு 4 விதமான அவதாரம் இருக்காது. அச்சாவதாரம், அந்தராத்மா, வியூகம் சொன்னேனே. பாற்கடலில் இருக்கிறது, உருவம் இல்லாமல் இருக்கிறது, உருவத்தோடு இருக்கிறது, அவதாரம் எடுக்கிறது, இதெல்லாம் ஒரு இது. ஸோ விஷ்ணுர் விஸ்வ ஜெகத் யோனிகி, விஷ்ணு இந்த உலகத்துக்கு யோனி, அவர் தான் தாய். ஸ்வாம்சபூதே, இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஸ்வாம்சபூத்தை, தன்னுடைய அம்சங்களில் தான் இந்த பூதரை நான் அணுக்களாக இருக்குன்னு சொன்னேன்ல, எப்பயோ சொன்னோம், 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னோம். நம்மெல்லாம் அம்பாளுடைய அணுக்கள். அதுக்கு இந்த மந்திரம் ஸ்வ அம்சபூத்தே. ஒவ்வொரு பூதத்துக்குள்ளேயும் தன்னுடைய அம்சத்தை ஒன்று ஸ்வகை சக, தன்னுடன், ஸ்வகைக சக, என்னுடன், என்னையும் சேர்த்து. பிரம்மா தன்னையும் சேர்த்துக்கிறார். நான்லாம் அவருடைய அம்சம். எங்குள்ளேயும் அவரே அந்தராத்மாவாக இருக்கார். எல்லா பூதத்துக்குள்ளேயும் இருக்கார். அப்போ பஞ்சபூதம் யார்? மாயான்னு சொன்ன, அம்பாள்னு சொன்ன எல்லா லட்சணமுக்கும் மகாவிஷ்ணுக்கும் பொருந்தும். புத்தி தத்துவம்னு சொல்லலாம், மனம்னு சொல்லலாம், மனம் சொல்லலாம், புத்தின்னு சொல்லலாம், சூக்ஷ்ம உடம்புன்னு சொல்லலாம், ஹிரண்ய கர்ப்பன்னு சொல்லலாம், எங்கும் பரவி இருக்கிறவர்னு சொல்லலாம். ஜெகத்து எங்கும் பரவி இருக்கா இல்லையா? எத்தனை எல்லாம் நம்ம பார்க்குறோமோ, திருஷ்டிகளை படுறது எல்லாமே மகாவிஷ்ணு தான். இந்த ஜெகத்தை, அதனால தான் இகத்தை வெல்றதுக்கு சக்தி பூஜை, பரத்தை வெல்றதுக்கு சிவ பூஜை. இப்போ ஏன் நீங்கள் பெருமாளை தியானம் பண்ண வேண்டாம்? அதாவது மோட்சத்துக்கு போகிறவங்க அவரை தியானம் பண்ண வேண்டாம். மோட்சத்தை போகிறவங்க பரம்பொருளை மகாதேவனை நீங்கள் தியானம் பண்ணுங்கன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இவர் ஜெகத் தத்துவம், புத்தி தத்துவம், ஜீவாத்ம தத்துவம். நீங்கள் தியானம் பண்ணினீங்கன்னா எதை கேட்குறீங்களோ அதானே கொடுப்பாரு, அதானே பாலிசி. நீங்கள் எதை கேட்குறீங்க? நீங்கள் மகாவிஷ்ணு தியானம் பண்ணுறீங்க, மகாவிஷ்ணு ஆனால் நிறையா பொருள் கொடுப்பாரு, கோடீஸ்வரன் ஆயிடலாம், எலான் மஸ்க் ஆயிடலாம். ஆனால் முக்தி கிடையாது. எலான் மஸ்க் ஆயிடலாம், பில்கேட்ஸ் ஆயிடலாம், எல்லா செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் வந்துடும். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை, சந்தேகப்பட வேண்டாம். கிளியர், எனக்கு நீங்களும் கிளியர் ஆகிடுங்க. மகாவிஷ்ணு வழிபடுறவங்க உலக நம்பர் 1 பணக்காரரை கூட ஆகிடலாம். ஆனால் முக்தி கிடையாது. முக்தி வேணும்னா அருள் வேணும். அருள் வேணும்னா மகேஷனை தியானம் பண்ணுங்கன்னு சொல்ல போகுது. இப்போ மந்திரம் பின்னாடி வருது. என்னுடைய சொந்த கருத்து இல்லை, பின்னாடி வருது. புரியுதா? இப்போது மகாவிஷ்ணு அம்சமும் அம்பாளுடைய அம்சமும் ஒன்றா தோணுது எனக்கு. கௌசிதகி உபநிஷத்தில் தானே அது வந்திருக்கு. உமாயேவ மகாவிஷ்ணுகோ வந்திருக்கு மந்திரம். இதெல்லாம் படிக்க மாட்டாங்களா, இல்லை படிக்காத மாதிரி இருக்காங்களான்னு எனக்கு ஒன்றும் புரியல. படிச்சுட்டு பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. நமக்கு பல இடங்கள் டே 1லேருந்து எனக்கு இடிக்குது, நிறைய விஷயங்கள் இடிக்குங்க. நான் ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த வேதத்தில் கரெக்டாக வரதெல்லாம் கரெக்டாக வரும். எங்கேயாவது ஏதாவது சேர்த்துருக்காங்க, இது லைட்டாக இடிக்கும். ஆனால் அதுக்கு இன்னொரு மந்திரத்தில் பதில் வரும். எங்கேயாவது ஒரு இடத்துல வரும். அந்த சந்தேகம் எனக்கு அப்படியே இருக்கும். அது ஏதாவது இப்போ இந்த நம்ம அணுக்கள்னு சொல்கிறோமே, அது சரியாக அதுக்கு மந்திரம் வேண்டாமான்னா அந்த மந்திரம் வந்துடுச்சு. விஷ்ணு தன்னுடைய அம்சத்தை எல்லாருக்குள்ளேயும் அந்தராத்மாவாக கொடுக்கிறார், இருக்கிறார் அப்படிங்கிறது சொல்லுது.
ஸ்வகைக சக என்னையும் சேர்த்து தான். மம அம்சம் என்னுடைய அம்சம், சம்பவ பூத்வா என்னுடைய அம்சம் எல்லாருக்குள்ளேயும் சம்பவம் இருக்கிறது. பூத்வா பாலயத் அகிலம் ஜகத்து, இந்த ஜகத்தை முழுவதையும் பாலன் போஷன் நிர்வாகம் பண்ணுறார், போஷிக்கிறார், காப்பாற்றுகிறார். எந்தன வார்த்தை வேணாலும் இப்போ மகாவிஷ்ணுவுக்கு சொல்கிறது. மகாவிஷ்ணு தானே ஸ்திதி பண்ணக்கூடியது தத்துவம். சிருஷ்டி ஸ்திதிங்கிற ரெண்டு தத்துவம் மகாவிஷ்ணு தான். ஒன்று பிரம்மாவும் அவரும் ஒன்று தான். பிரம்மாவும் மகாவிஷ்ணு வெவ்வேறு இல்லை, ரெண்டு பேரும் ஒன்று தான். அவர் சித்தம் இருச்சு, இவர் சித்தாபாசம், உயிர் உடம்பு. சத்துன்னு ஒன்று இருக்குல்ல, அசையாத தத்துவம். சுவாமி அசையாத தத்துவம், பரமேஸ்வரன் அசையாத தத்துவம், மகாவிஷ்ணு அசையும் தத்துவம். ஏன்னா அவர் தானே தன்னை வித்தனையாக பிரிக்கிறார். ஜீவராசிகளுக்குள்ளே எல்லாருக்குள்ளேயும் தன்னை பிரிக்கிறது அவர் தானே. அந்த தத்துவப்படி பார்த்தா விநாசம் பாலன் போஷன் பண்ணுறார். பாலன் போஷன்னா போஷிக்கிறது, வளர்க்கிறது, எல்லாரையும் காப்பாற்று, ஜீவனாம்சம் கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறது, தண்ணி கொடுக்கறது, பஞ்சபூதங்களை எல்லாத்தையும் கொடுக்கறது எல்லாம் விஷ்ணு தான். விநாசம் காலத்தோ யாதி, கடைசியில் விநாச காலம் முடிவில் அடையும் போது, முடிவு அடையும் போது, இந்த உலகம் முடிவடையும் தருணத்தில் தத்தோ அந்நியத்த சகலம், சகலத்தையும் முடிக்கிறான் முருஷா. இதெல்லாம் முருஷா மித்யா அப்படின்னு ஒருத்தர் முடிச்சு வைக்கிறார் ருத்ரன். இதெல்லாம் இப்போ என்னது, அதெல்லாம் விரிஞ்சிச்சோ அதெல்லாம் என்ன. இப்போ நீங்கள் கண்ணை மூடுங்க, காலையில் வந்து கடையை திறக்கிறீங்க, எல்லா பொருளையும் கடையிலேருந்து எடுத்து வெளியில் வைக்கிறீங்க. போகும்போது எல்லா கடையும் எடுத்து எல்லா பொருளையும் எடுத்து உள்ளே வச்சு மூடிட்டு கண்ணை மூடிங்கன்னா அவங்க கடையும் இல்லை, நீங்களே இல்லை, வீடும் இல்லை, மனைவி இல்லை, மக்கள் இல்லை, ஊர் இல்லை, உலகம் இல்லை. அதான் பிரளயம்னு பேர் அதுக்கு, நித்திய பிரளயம்னு பேர். எல்லாம் மித்தே ஆச்சா. அந்திய சகலம் கடைசியில் எல்லாத்தையும் முடிச்சு வைக்கிறாரு ருத்ரன். முருஷா எல்லாம் மித்து தானே. ஓம் தஸ்மை மகா கிராசாய, ஓம் ஓ பரம்பொருளே, அந்த மகா கிராசாய எல்லாத்தையும் கபலீகரம் பண்ண போகிறாரு. அந்த மகா கிராசாய எல்லாத்தையும் கிரகிக்க போகிறாரு, கபலீகரம் பண்ண போகிறார். அவரை மகாதேவாய, மகாதேவனை, சூழினை சூளம் வச்சிருக்கக்கூடியவனை வணங்குகிறோம். மகேஸ்வரம் முருடாய தஸ்மை ருத்ராய நமோ அஸ்து. மகேஸ்வரம் முருடாய எல்லாரையும் க்ரஷ் பண்ணுறாருன்னு அது அதான் நல்லா நசுக்கி குளிஞ்சு அந்த டீயை குடிச்சிட்டு அந்த கப்பை நசுக்கவும், நீரை குடித்து விட்டு அந்த பாட்டிலை நசுக்கவும் போட்டிருக்காங்களே. கிரஸ்த பாட்டில்னு வருது இல்லை, க்ரஷ் வேறு, கிராஷ் CRUSH இங்கிலீஷ் லிட்ரேச்சர். அவங்க திறமையை அப்பப்போ காட்டுவாங்க இடையில. நான் இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமில்ல, நாமெல்லாம் படிக்காமல் வந்து இங்கே உட்காந்துருக்க மாதிரியும் நிறைய பேருக்கு. அதுக்கு தான் நான் சொன்னேன், வந்து ஃப்ரெஞ்சு ஏரியாவில் படிச்சிருக்கேன், என்னுடைய எல்லாத்துலேயும் ஆ சவுண்டு தான் அதிகமாக வரும், ஏ சவுண்டே ஈ சவுண்டே வராது, ஆ சவுண்டு அதிகமாக வரும். அதனால் மிருடாய எல்லாத்தையும் க்ரஷ் பண்ணி தஸ்மை ருத்ராய நமோஸ்து. அன்றைக்கி ஏதோ ஒரு வார்த்தை ஆன்டி ஆக்சிடென்ட்டுன்னு, இது மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்லை. என்ன இது ஆக்சிடென்ட்டு இதுலாம் சொல்லுங்கண்ணே. அப்புறமா வீட்டுக்கு போயிட்டு இதை இருக்கா இல்லையான்னு பாருங்க, டிக்ஷனரி போட்டு பார்த்தா இருக்குது. புரியுதா? தஸ்மை ருத்ராய நமோஸ்து, அந்த ருத்ரனை வணங்குகிறோம். ஏகோ விஷ்ணு மகத் பூதம் பிருத்தக் பிருத்தக், இதுதான் வார்த்தை. ஒரே விஷ்ணு, மகத்தானவர், உயர்வானவர், புத்தி தத்துவம். பிருத்தக் பிருத்தக, தன்னை பிருத்தக் தனித்தனி அம்சங்களாக பிரித்து எல்லாருக்குள்ளேயும் அந்தராத்மாவாக இருக்கிறார். ஏகோ விஷ்ணு மகத் பூதம், பஞ்சபூதத்துக்கெல்லாம் அவர் தான் ஆதாரம், மகத்து. பிருத்தக் பூதான், தனித்தனியாக ஒவ்வொரு பூதத்துலேயும், பூதம்னா நம்ம உடம்பு, பூத உடம்புன்னு சொன்ன பஞ்சபூதத்தினான உடம்புக்குள்ளேயும் அந்த பஞ்சபூதத்துக்குள்ளேயும் ஆதாரமாக இருக்கிறது மகாவிஷ்ணு ஒருவரே. ஏகசக
த்ரீலோகான் வியாப்தம். நீ எங்கே போனாலும் அவர் வியாபிச்சிருப்பார். நீ எங்கே போகிற? பக்தி தானே, பக்தன் தானே. பூலோகம், புவர்லோகம், சிவர்லோகம் எல்லா இடத்துலையும் விஷ்ணு இருப்பார், மகாவிஷ்ணு இருப்பார். ஆச்சா, அதை சொல்லுது. த்ரீலோகான் வியாப்த பூதாத்ம, 3 லோகத்திலையும் பரவிய பூத்தங்களுக்கு ஆத்மாவாக இருக்கக்கூடிய பூதாத்ம. பஞ்சபூதங்களுக்கு உடம்பு, நம்ம உடம்பு எல்லா ஜீவராசிகளுக்குன்னு அர்த்தம். பூத்தம்னா இந்த இடத்துல எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆத்மாவாக இருக்கக்கூடிய உயிர் தத்துவமாக இருக்கக்கூடியவர் அம்பாள் தானே. இப்போ அம்பாள் தானே. இப்போ நம்ம யார் தியானிக்கிறா? அம்பாள் தியானிக்கிறா. யாரை தியானிக்கிறா? சிவத்தை தியானிக்கிறா. புரியுதா சொல்கிறது? அதான் காமாட்சி தத்துவம். தபஸ் பண்ணுறாளா இல்லையா? தபஸ் அவள் பார்த்து தான் கற்றுக்கணும். நம்மலாம் தபஸ் எப்படி பண்ணணும்னு ஒன்று ஒன்றா பண்ணிட்டு வருவா. தபஸில் நம்பர் 1, வேர்ல்டு நம்பர் 1. ஆமாம், ஒன்றுமே சாப்பிட மாட்டா. அப்படியே ஒன்று ஒன்றா குறைச்சிக்கிட்டே வருவா. எல்லாம் போயிடும். அப்புறம் பர்ண இலைகள், கீரைகள் சாப்பிடுவா. அதையும் நிறுத்துவா. அப்போ தான் அபர்ணாங்கிற வார்த்தை. பர்ணா அபர்ணா. அப்புறம் இன்னும் போகுது. ஆள் ரொம்ப மெலிஞ்சு போயிட்டா. அவங்க அம்மா தான் சொல்கிறேன் உமா அப்படின்னா. உமா அப்படின்னா என்னென்னா ஐஷா மத்ஹர், இப்படி செய்யாதம்மா, சாப்பிடுமா, அவரை நீ வரன் பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம். யாருக்கா அது விரதம்லாம்? பரம்பரில் தரிசனம் பண்ணதுக்கா. இப்படி செய்யாத ஐஷா மத்கர். மா மானா கூடாது. ஊனா இப்படி கூடாது. இப்படி செய்யாத, என்ன செய்யாத, இப்படி தபஸ் பண்ணாத, உயிரை விட்டுறாத அப்படின்னு அர்த்தம். அதான் உமா. இது என்னாச்சுன்னா த்ரீலோகான் வியாப்த பூதாத்மா புக்தே. அப்புறம் ஆத்மா நான் கர்த்தா நான் போக்தான்னு சொல்கிறோம்ல, அது யார்? சத்து. சிவம் எந்த வேலையும் செய்யாது, எதையும் அனுபவிக்காது, சாட்சியாக இருக்கும். ஆனால் அம்பாள் எல்லா வேலையும் அவங்க தான் செய்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்க. அவங்களுக்கு தான் கைது மரணம். இந்த உடம்பு, அவங்க எடுக்கிற உடம்பு தான் கைதாகுது, மரணமாகுது. அந்த சித்தாக இருக்கிறது அவங்க தானே. சித்து தானே எல்லா பாடும் படுது. இப்போ யார் விடுதலை? யாருக்கு? சித்துக்கு தான் விடுதலை. அதை சித்தம்னு யோகிகள் சொல்லுவாங்க. நாம் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறோம். யாரும் சொல்கிறதில்ல. அவங்க யோகிகள் சித்தம்னு சொல்கிறாங்க. சித்தம் விடுதலை அடையணும்னு சொல்லுவாங்க. சித்தத்தை நம்ம பார்க்கணும்னு சொல்லுவாங்க. சித்தத்தை பார்க்குறது யார்? நாம் தான் சித்தம். யார் பார்க்குறா? நமக்குள்ளே இருக்கக்கூடிய சத்து சித்தை பார்க்குது. இப்போ பூர்வமத்தியில் நம்ம சாம்பவி நிலையில் நாம் சித்தா பூர்ணமான சித்தாகிறோம். பூர்ணமான பியூர் கான்சியஸ் ஆகிறோம். அந்த பரம்பரை சத்து இருக்க பியூரிஃபைடு கான்சியஸு, அது மகத்தே. அது என்ன பண்ணுது? தன்னை ஏற்றுக்குது, கபலீகரம் பண்ணுதுன்னு ஏதோ ஒரு மந்திரத்தில் பார்த்துருக்கோம். எல்லாத்தையும் ரெவியூ பண்ணுவேன், கவலைப்படாதீங்க. இப்போல்லாம் இன்ட்ரோ தான், முதல் ரவுண்டு தான் போயின்ட்டுருக்கு. இது என்னது? எதுக்கு? சிரவணத்துக்கு. அப்புறம் மனநத்துக்காக பேசுவேன். அப்புறம் நிதித்தியாசனம் சொல்லக்கூடிய அனுபூதிக்காக பேசுவேன். இப்போயே 3 கலந்து தான் பேசின்னு இருக்கேன். அப்புறம் லெவல் வேறு லெவலாக இருக்கும். வேறு லெவல் இருக்கணும். புரியுதா? இப்போ பிகினர் லெவல்லே இருக்க முடியாது. அதனால் பூதாத்மா புங்க்தே, பூதாத்மாவாக இருந்து புங்க்தே அனுபவிக்கிறது. வார்த்தை வந்துருச்சு பாருங்கள். யாராவது ஆத்மா நான் கர்த்தா நான் போக்தான் தானே இருக்குது, நீங்கள் எப்படி அனுபவிக்கணும்? ஒரு பாட்டு அனுபவிக்காது, ஒரு பாட்டு அனுபவிக்கும். சத்து அசையாது. ஊன்றிய திருவடி நடராஜர், தூக்கிய திருவடி அம்பாள், இடது பக்கம் ஃபுல்லாக அம்பாள். அதனால் இடது பக்கம் என்ன பண்ணும்? ஆடும், பேசும், லபன்னு பேசும், சண்டை போடும், எல்லாம் பண்ணும். சத்யனா சிவனேன்னு இருக்கும். அதுக்கு தான் சிவன்னு பெயர் வச்சாங்க. புரியுதா? அப்படி வச்சிருக்கலாம் ஒரு அனுமானம். அப்படி இந்த பூதாத்மா புங்க்தே விஸ்வ புக்கு. இந்த சித்து தான் விஸ்வனா மாதிரி இந்த உலகத்தை அனுபவிக்கிறது. பார்க்குது, கேட்குது, பேசுது, சிரிக்குது, அழுகுது, நடக்குது, ஓடுது, ஆடுது, பாடுது, தேடுது, எல்லா வேலையும். அதான் பூதாத்மா புங்க்தே விஸ்வ புக்தவ்யம். நான் இவ்வளோ தெளிவுபடுத்தி சொல்கிறேன், பிரித்து சொல்கிறேன். நான் கர்த்தா நான் போக்தானா. அப்போ இதெல்லாம் யார் பண்ணுறா? இப்போ நீங்கள் சத்து சித்து ஆனந்தங்கிற வார்த்தைக்கு தனித்தனியாக அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மொத்த வேதாந்தமும் ரொம்ப ஈஸி. முதல்ல எந்த ஒரு குருவும்
சத்தச்சித்த ஆனந்தத்தை தான் உபதேசிக்கணும். என்னுடைய பார்வையில் சொல்கிறேன். என்னுடைய பார்வையில் எனக்கு முருகப்பெருமான் சச்சிதானந்த வார்த்தைக்கு தான் முதல்ல அர்த்தத்தை கொடுத்தாரு. அந்த அர்த்தம் நல்லா புரிய தான் பாக்கி எல்லாம் ஈஸியாச்சு. இந்த சத்தச்சித்தானந்தங்கிற வார்த்தை இருக்குல்ல, அதுதான் கடவுள், அதுதான் இன்ஃபினிட்டிவ். த பர்சன் ஹூ நோஸ் இன்ஃபினிட்டிவ் நோஸ் எவ்ரிதிங். புரியுதா இல்லையா? அதுதான் பாயிண்ட். இது புக்து, அனுபவிக்குது. விஸ்வபுக்குன்னா என்னது? உலகத்தை அனுபவிக்கிறதுன்னு அர்த்தம். எப்படி இருந்து தைஜசன் விஸ்வனாக இருந்து அனுபவிக்குது. ஆணு பெண்ணெல்லாம் நமக்கு அதுக்கு கிடையாது. சதுர்பிஷ 4 நாளா சதுர்பிஷ் 4ஆக, துவாபியாம் 2ஆக, பஞ்சபிரேவ 5ஆக, ஆகுய இதுக்கு ஆகுதி தரணும். மகாவிஷ்ணுக்கு பூஜை பண்ணால் இப்படி இத்தனை கொடுக்கணும். ஆகுயத்தே ச புனர்துவாபியாம் மறுபடியும் 2 மடங்கு அவருக்கு ஆகுதி கொடுக்கணும் பரமருளுக்கு, அதாவது மகாவிஷ்ணுவுக்கு. ச மே விஷ்ணுகு பிரசீதத்தோ, அப்போ தான் அவர் என்ன செய்வார்? ச மே விஷ்ணுகு, அவர் என் மீதும் பிரசாதம் தூ, என்னுடைய செயல்பாடுகள்லையும் அவர் சந்தோஷப்படட்டும், திருப்தி அடையட்டும், என்னையும் அவர் ஆசீர்வதிக்கட்டும்னு அர்த்தம். அப்படி சொல்லி 2 4 ஆகுதி கொடுக்கணுமா. இது வரைக்கும் இருக்கட்டும், மிச்சத்தை நாளைக்கு பார்க்கலாம். எத்தனை மந்திரம்? நேற்று 20 மந்திரம் போச்சு. இன்றைக்கி 25லேருந்து எத்தனைலேருந்து 21லேருந்து 28 வரைக்கும் பார்த்துருக்கோம். 28 வரைக்கும் பார்த்துருக்கோம். நாளைக்கு 10 மந்திரம் இருக்குது. 39 வரைக்கும் இருக்குது. நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்றைக்கி முடியும்னு நினச்சோம். எனக்கு நாளைக்கு ஏதோ புது உபநிஷத்து ஆரம்பிக்கலாம். நாதபிந்து, இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டு சப்ஜெக்ட், யாருமே பேசாத சப்ஜெக்ட்டு. முருகப்பெருமான் நாளைக்கு பேச போகிறாரு. அதெல்லாம் நாளைக்கு இல்லை, நாளானி. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவேர் முருகனுக்கரோ.